வந்து நல்லாயிருக்கும். கீழே வச்சுக்கோ. ஐ மேக்கப்ன்றதுனால நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், லைட்டர் ஷேடாக யூஸ் பண்ணணும். லைட்டர் ஷேட் வந்து க்ரீம் போட்டுக்கலாம். ஸோ இவங்க ஸ்கின் டோனை விட எனக்கு தெரிஞ்சு இது லைட்டர் ஷேட் தெரியுதா, லைட்டர் ஷேட். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன், ஐப்ரோவையும் என்ஹான்ஸ் பண்ணிக்க போகிறேன், சேம் டைம் லிட்லேயும் பண்ணிக்க போகிறேன். போட்டிருக்கிற இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகும். இவங்க ஸ்கின் டோனை விட 2 ஷேட் லைட்டராக எடுத்து யூஸ் பண்ணணும். இதில் க்ரீம்ஸ் இருந்துச்சுன்னா இது எடுக்கும்போது வந்துடும் ஐப்ரோவில். நம்ம என்ன பண்ணவே இல்லை, ஐப்ரோவுக்கு பவுடரும் போடல, ஜெல்லும் போடல. நான் எங்கேயுமே சென்டரில் பவுடரே போடல, ஸ்டார்டிங் எண்டிங். நேச்சுரல் ஃபினிஷிங் வந்துச்சா. அவங்களுக்கு ப்ரோ இருந்தாலும் போட்டு வரையணுன்றதுக்காக வரையக்கூடாது, தேவைப்பட்டால் மட்டும்தான் போடணும். ஸ்கூல் போறால அவங்கடி ஸ்கூல் டீச்சர் இதுவே பண்ணாமல் பண்டால் மணிக்கு கொண்டு அவங்க பெரிய அறிவு தெரியல. கண்ணை முடிக்கோ, கண்ணை வந்து ஓப்பன் பண்ணாதான் சரியா. சொல்கிற வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது. இங்கே ஏன் நம்ம ப்ராடக்ட் போடுறோன்னா, ஒரு மை வச்சோம்னா அந்த மைக்கு மேலே பவுடர் போட்டால் என்ன ஆகும், லாங் லாஸ்டிங்காக அந்த மை வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் போட்டு இதுக்கு மேலே வந்து கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பவுடர் கலர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக நம்மளுக்கு நேச்சுரலாக தெரியும் அப்படின்றதுக்காக தான் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது என்ன க்ரீம்? இது வந்து கன்சீலர் ஹைலைட்டிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான க்ரீம். இப்போ ப்ரோஸை ஹைலைட்டிங்காக காமிக்கிறதுக்கு இதே தானே யூஸ் பண்ணீங்க? ஆமாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும், பட் மிடில் பண்ணுறேன். இனி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம்ல, இதில் வந்து நான் ப்ராடக்டே இப்போ எடுக்கலை. ஓகேவா, ப்ராடக்ட் எடுக்கலை, இருந்தாலும் என்ன பண்ண போகிறேன், மர்ஜ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு கலராக தெரியுதா, நமக்கு கோடு போட்ட மாதிரி தெரியுதா, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த டேக் யூஸ் பண்ண பவுடர் க்ரீம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இப்போ நம்மளுக்கு அந்த டிஸ்கலரேஷன் போயிடுச்சா, தெரியுதா, ஒரு பக்கம் போயிடுச்சு. எக்ஸ்ட்ரா க்ரீம் எதுவுமே நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே எடுக்கலை. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா?
ஒருவேளை போகலை அப்படின்னா ரொம்ப மினிமலாக ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே வந்து லைட்டாக பேச்சஸ் அப்படி வருது. ஓகேவா? அவுட்டர் கார்னர் டு இன்னர் கார்னர், லைட்டர் டு டார்க்கராக இருக்கணும். இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் டார்க்கர். நான் கேட்டது அவுட்டர் கார்னர் டு இன்னர் கார்னர். அப்போ லைட்டராக இருக்கணும். அவுட்டர் கார்னர் டு இன்னர் கார்னர் டார்க்கர் டு லைட்டராகவும், மேலே இருந்து கீழேயும் டார்க்கர் லைட்டர் டு டார்க்கராகவும் இருக்கணும். ஸோ இந்த லைட்டர் கலர் வந்து டார்க்கர் கலர் வந்து நான் எங்கே யூஸ் பண்ணுறேன்? அவுட்டர் சைடில் யூஸ் பண்ணுறேன். சரிதா? இது என்ன ஸ்டைல்? மோனோக்ரோமேட்டிக் ஐ மேக்கப் பண்ணுறேன். இப்போ ஃபாக்ஸி இது வந்து டார்க்கர் ஷேடா, இதை விட இது லைட்டர் ஷேடா. ஸோ இந்த ஷேடு வந்து நான் இன்னர் கார்னரில் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபாக்ஸி ஐ மேக்கப் அந்த மாதிரி நிறையா பார்த்தோமா, அந்த மாதிரி இது என்னது? மோனோக்ரோமேட்டிக் ஒரே கலர் ஃபேமிலியிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பேட்ச் ஆயிடுச்சு, கட் பண்ணு. இப்படி கண்ணை திறந்தோம்னா இந்த மாதிரி க்ரீஸ் லைன் தெரியும். இருக்கட்டும். இப்படி பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறக்க கூடாது என்று கூறிவிட்டு அவுட்டர் டு இன்னர் தான் வரணுமா, இல்லை இன்னர் டு அவுட்டர் போகலாம்? அவுட்டரில் வந்து நம்மளுக்கு டார்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அவுட்டரில் நம்ம எடுத்தோடனே ப்ராடக்ட் போனாலும் பிரச்சனை இல்லை, டார்க்கராக தான் நமக்கு வேணும். இதே முன்னாடி வச்சிட்டோம்னா டார்க்கராக வேண்டாம், அப்போ லைட்டராக தான் வேணும். ஸோ இங்கேருந்து இப்படி தான் கொண்டு போகணும். அதே மாதிரி மேலேருந்து போகக்கூடாது, இங்கேருந்து இப்படி தான் கொண்டு போகணும். ப்ராடக்ட் அதே மாதிரி இப்படி எடுத்ததும் இப்படியே போய் வைக்கக்கூடாது, இப்படி டஸ்ட் பண்ணணும். ஏன்னா எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் போயிடும். ப்ரஷ்ஷில் இருக்கிற இந்த கொஞ்சோண்டு ப்ராடக்ட் தான் மேக்கப்பில் தெரியணும். இவங்களுக்கு வந்து மோனோ கலர் பண்ணுறதை விட இது ஹாலோ பண்ணால் நல்லா இருக்குமே எனக்கு புரியாது. இப்படியே பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் அதை பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப லைட்டாக தெரியுதா, இங்கே வந்து டார்க்கராக தெரியுதா? ரவுண்ட் ஷேப்க்கு தான் கொண்டு வரணுமா, இல்லை இதுதான் நம்ம க்ரீஸ் லைன் நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி தான் வந்து கலர் கொண்டு வரணும். இங்கெல்லாம் டார்க்கராக போயிடவே கூடாது. ரெண்டும் ஒரே கலராக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் கலராக இருக்கா? நம்மளுக்கு நேரம் ஆக ஆக டார்க்கர் ஆகும். அதனால் லைட்டராக போட்டாலும் பரவாயில்ல. எக்ஸஸாக டார்க்கர் ஆகிடுச்சுன்னா தான் கம்மி பண்ணுறது கஷ்டம். லைட்டராக இருந்துச்சுன்னா கூட மறுபடியும் ப்ராடக்ட் போட்டுக்கலாம். இப்போ ஆல் ஐஸ்னால் ஸோ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இருக்கிற ஒரு பிங்க் ஷேட், இந்த ஷேடும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு அவங்களுடைய கோல்டன் கலர் ஜரிகை இருக்குது அப்படின்றதுனால இந்த கலரும் போட்டுக்கலாம். இது வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ நான் வேறு பேலட்டில் இருந்து என்ன பண்ணுறேன், இது கூட போட்டுக்கலாம். இது என்னது ஷிம்மர் தான், சரிதான், கிளிட்டராக இருக்குதா? ஸோ இந்த ஷேடையும் நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேடையும், இது எனக்கு கிளிட்டர் ஆகலை, இது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இதுலேயே ஃபாக்ஸி ட்ரை பண்ணலாமாக்கா? நல்லா இருக்காதுதான். ஃபாக்ஸி வந்து ஐ மேக்கப் பவுடர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஐலைனர், அந்த காஜல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ஃபாக்ஸி ஐ மேக்கப் கொண்டு வருவோம். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. மிஸ் லுக் பிராண்டோடைய
கலர் ஷேட் 72 கலர்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா கலர்ஸுமே இருக்கும். நியூட்ரல் ஷேட் இருக்கும், கலர்ஸ் நிறைய இருக்கும். இப்படி பிக்மெண்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இப்படி ஒரு ஸ்மேட்ச் பண்ணாலே சூப்பராக அதில் கூட நம்ம தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஜஸ்ட் இப்படி பண்ணி ஒரு சைடு தான் சூப்பராக பிக்மெண்ட் இருக்கும். ஐபாலில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஷிம்மரை யூஸ் பண்ணுறோம். இது வந்து குட்டியாக இருக்கிற கண்ணை வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக காட்டும். இப்படி பண்ணிவிட்டு கலர் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடரை வச்சு இந்த பக்கமும் பிளெண்ட் பண்ணி விடுறோம். தெரியுதா? ஸோ ரவுண்டாக ஒரு பேட்ச் மாதிரி இல்லாமல் கலரோட ப்ராடக்டை பிளெண்ட் பண்ணி விட்டுறோம். இப்படி திருப்பணும். லைட்டாக கிளாஸ் லெஃப்ட் சைட் பால்க்கு நேராக இல்லை, கொஞ்சம் சைடாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. அந்த சைடு கண் அந்த சைடு. உங்களுடைய லெஃப்ட் சைடா? நான் உங்களுடைய லெஃப்ட் சைடு நினச்சேன். அது முடிக்கிறது சறுக்காத. இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா இருக்கா? கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோம்னா லைட்டாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஏன் வந்து லேஷஸ் வந்து ஐலைனர் போட்டதுக்கப்புறம் போடுறோம்னா, ஒரு வேளை அந்த லேஷஸ் ஒட்டும் போது நேச்சுரலோடைய ஐலேஷஸ்க்கும் ஆர்டிஃபிஷியல் வைக்கிற ஐலேஷஸ்க்கும் நடுவில் ஒரு சின்னதாக கேப் தெரிஞ்சுன்னா அது வெள்ளையாக தெரியும். அதுக்காக தான் முன்னாடியே காஜல் யூஸ் பண்ணுறது, ஐலைனர் யூஸ் பண்ணுறது. அந்த இடத்துல பார்த்தது எடுக்கிறதில்ல. ஸோ இதோடைய P07 ப்ரிட்டி பர்ஃபெக்ட் ஐலேஷஸோடைய நம்பர் லேஷஸ். இதோடைய க்ளூ வந்து எடுத்துக்கலாம். ட்ரீட்டான் ப்ரஷ் இருக்குது. எனக்குலாம் இப்படி சொல்லி போட்டதுலடா புதுசாக ஃபீல் ஆகுது. நான் வாக்கில் ப்ரைடுக்கு தான் டக்குன்னு பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி பார்க்கும்போது இது எப்படி இருக்குது, இது ரைட் சைடுக்கு, இது லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணணும், மாற்றி அப்ளை பண்ணக்கூடாது. இப்படி எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு சும்மா பார்க்கலாம். சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா? ஓப்பன் பண்ணுங்கள். இன்னும் லைட்டாக ஓப்பன் பண்ணுங்கள். நல்லாவே ஓப்பன் பண்ணு. ஸோ ரொம்ப திக்காக இருக்கா இல்லை நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கா? நல்லா தான் இருக்கு. ரொம்ப திக்காக ஃபீல் ஆகுதா? இல்லை, நம்ம எப்படி பழகுது? லேஷ் க்ளூ எடுத்து ஸோ இப்படி அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே க்ளூவை போய் அப்ளை பண்ணிக்கூடாது. ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதுக்காக வாயில் வச்சுலாம் விடக்கூடாது.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னா ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு வாயை வச்சு எதையுமே பண்ணக்கூடாது. இது ஸ்டிக் ஆகிறதுக்காக ஒரு ப்ரஷோடைய பேக் சைடு எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண, நல்லா ஓப்பன் பண்ண. டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதா? அதுதான் ஹெவியாக இருக்கா? என்னென்ன அதை இப்பெல்லாம் வியாபாரம் பண்ணுற பிள்ளைய நான் வர சொல்லி மணிக்கணக்கில் உட்காந்துருந்தேன். இடத்துக்காகிறது மாடல்லாம் இப்படிதான், மாடல்லாம் அப்படிதான். இல்லைன்றியா? நீயே மொத்தத்தையே இறக்கணும்னு பார்க்குற. சப்போஸ் நான் இடையில மாற்றி போட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? ஐ மேக்கப் பிடிச்சா தெரிஞ்சு சொல்லு. என்ன பண்ணுவீங்க? சொல்லு. உங்களுக்கு என்னக்கா கிறிஸ்டியன் மேக்கப் பண்ணுறீங்க? இல்லை, ரிசப்ஷன் மேக்கப், ஹிந்து ரிசப்ஷன் மேக்கப். லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? லிப் கிளாஸ் போடணும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா ஓவராக லிக்விடாக ஆயிலியாக ஃபீல் ஆகும். இப்போ நம்ம மேக்கப் முடிச்சோடனே போட்டுட்டோம்னா என்ன ஆகும்? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இல்லை. நான் ஏசி ஹாலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? செட் ஆகும், டிரான்ஸ்பரண்ட் ஆகும். இது அவங்க ஷேட்ல எடுத்தீங்கன்னா அவங்களோட விட அவங்களோட ஷேப் எனக்கு இது கம்பேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்களா? எக்ஸஸ் ஆயிலி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பொருள் வந்து பிடிச்சிக்கோ. ஓகேவா? ஒரு நிமிஷம். இப்போ
பின்னாடி எப்படி பார்ப்பேன் எப்படி தைக்கிறீங்கன்னா? தெய்வமே. எதுக்கு? இவங்க யாருன்னு சொல்லு. ஆக்டர், நடிகையை கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு கம்ஃபர்டபுள் போட்டுக்கோ. உண்மைதான் சொல்றேன். நல்ல லுக் இருக்குல்ல ஜோன்ஸ் போட்டது. கனி வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுங்க. காது இழுக்குது. கொஞ்ச நேரம். இதெல்லாம் போட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேன். இல்லை என்ன சொல்லுவாங்க? ஏன்னா கல்யாணம் பண்ணி சிம்பிளாக தான் இருக்கு. இதுவரைக்கும் எல்லாம் சாரி பண்ணணும். ஒன்று மட்டும் போதும் இல்லை? ஒண்ணுதான். பண்ணிட்டா யாரு மூஞ்சி கொடுக்குறேன். ஏக்கு எப்படி மூஞ்சி வைக்கிற பாரு. க்ரீன் இருந்தால் போடும்ல. எல்லாமே க்ரீன் தானே. கிரீன். திரும்புங்கோ. பழுது தெரியணும்னாலும் பழுது நல்லா தெரியும். அந்த பாட்டு கொஞ்சம் ஆசை. நீங்களே எல்லாத்தையும் மறைச்சிட்டா நான் எதை வீடியோ எடுக்க? இது என்ன பண்ணிருக்காங்க? இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி குத்தணும். சரி, ஓகே. இது என்ன பண்ணணும்? அதை வந்து ஃப்ளீட் எடுத்து மடிச்சுட்டு மீதி இருக்க எண்டை வந்து கையில் பிடிச்சிக்கணும். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு யாரும் தெரியல, மறுபடியும் வேணா கூப்பிட்டு. இப்படி பிடிச்சிக்கோ. அப்படி அதை ஃபோன் அப்படி கீழே பின்னாடி ஃபோல்டிங் இருக்கா? பண்ணிக்கலாம். தெய்வமே, இது உங்களால் முடிஞ்சதுங்கிறீங்களா? உங்களை நான் காட்ட சொல்லலை. சென்டர் அது ஹிப் பெல்ட் தானா? எனக்கு ஒட்டியானம். நான் கிட்ட புரிஞ்சா ஹிப் பெல்ட் தானா? ஒட்டியான மாதிரி தெரிஞ்சு. ஹிப் பெல்ட்னால அதான்க்கா. இங்கெல்லாம் வீட்டில் இப்போ நான் போய் வாங்கிட்டு வருவா. வீட்டுக்கு வந்துடும். இல்லை, நான் வீடியோ ஆன் பண்ணல. இப்போ தான் ஆன் பண்ணுறேன். நோ ப்ராப்ளம். என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பெல்ட் ஏதாவது இருக்கலன்னா டபுள் சைட் டேப் போட்டு அந்த ஹிப் பெல்ட்டை டைட்டன் பண்ணுவேன். ஒரு பெண் குத்திருக்கேன். அக்கா,
இல்லை இல்லை ஓகே தானே? ம் எடுங்க நான் ஃபோட்டோ உங்களுக்கு விருப்பமான ஸ்டைலில் வளைச்சி வளைச்சிடுங்க. எடுங்க. வேஸ்டான மாதிரி இருக்குடா. நீ பாரு எப்படி தெரியுது. எவ்வளோ நேரம் சொன்னாங்க.